அண்மை செய்தி. திருப்புவனம் இளைஞர் மரணம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அஜித்குமார் மரண விவகாரத்தை குறிப்பிட்டு முதலமைச்சரை நோக்கி பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவில் திருப்புவனம் காவல் மரணத்தில் உயிரிழந்த அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்த செய்திகளில் உச்சந்தலை முதல் கால் வரை 18 காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், மேலும் கழுத்து பகுதியில் கொடுக்கப்பட்ட பெரும் அழுத்தம் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது என்றும், இது முழுக்க முழுக்க திமுக அரசின் காவல்துறை அராஜகத்தால் நடந்த கொலை என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் நடந்த 25 காவல் மரணங்களும் அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்றும், இதனை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அஜித்குமார் உயிரிழந்ததற்கு காரணம் வலிப்பு என காவல்துறை எஃப்ஐஆரில் பதிவு செய்திருப்பதையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், தேஜாவு எல்லாம் இல்லை, விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் போது முதலமைச்சர் இந்த பச்சை பொய்யை சட்டப்பேரவையில் சொன்னாரோ அதே பொய்யை அப்படியே அஜித்குமாருக்கும் மீண்டும் சொல்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த காவல்துறை அதே போல சொல்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் இப்படியெல்லாம் தில்லுமுள்ளு செய்வீர்கள் என்று தெரிந்துதான் எனது அறிவுறுத்தலின்படி மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் பதாதைகளை ஏந்தி நீதிக்காக குரலை ஒலித்தனர் என்றும், ஆய்வு கூட்டம் நடத்துகிறோம், சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்று உங்கள் நாடகங்களை சில ஊடகங்கள் நம்பலாம், மக்களும் சரி நாங்களும் சரி துளி கூட நம்பவில்லை என்றும் கடுமையாக சாடி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதலமைச்சரினுடைய இந்த ஆட்சியில் பாதுகாப்பின்றி தவிக்கின்றனர் தமிழ்நாட்டு மக்கள் என்றும், போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கொலை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் முழு பொறுப்பேற்று பதிலளிக்க வேண்டும் என்றும், வீடியோ ஷூட் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் முதலமைச்சர் அவர்களே, உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறோம் என்றும் கடுமையாக சாடி முதலமைச்சரை நோக்கி இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பி இந்த விவகாரம் குறித்து அவர் பதிலளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.